எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, காட்டாளன் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்னடா புஷ்பா 3 மாரி இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? அதுதான் உண்மை. நானும் அதான் சொல்ல போறேன். சரி படத்தினுடைய கதைக்கு போலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றேன்னா அதை நீங்க சொல்றீங்களான்னு சரி பார்க்கலாம். சரி, இந்த காட்டாளன் படம் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்குதுன்னா, இந்த படத்தை யாரு டைரக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு தெளிவா சொல்லிடுறேன். பவுல் ஜார்ஜ் அப்படின்றவர் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. முழுக்க முழுக்க ஒரு தெலுங்கு பட டெக்னீஷியன்ஸை வச்சு எடுக்கப்பட்ட படம்னே சொல்லலாம். ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துக்கு யாரு மியூசிக் பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுடைய கேஜிஎஃப் எல்லாம் மாஸ் இன்ட்ரோ கொடுத்த ரவி பகசூர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியா படத்துல எந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு போறாங்கன்னா, இந்த படத்துல நிறைய என்ன சொல்றது, ஒரு கேமியோன்றாங்களே, ஆனா படமே ஒரு கேமியோ மாதிரி தான் இருக்குது. அடுத்தபடியா துஷாரா மேம் படத்துல போட்டிருக்காங்க. புஷ்பா படத்துல அந்த மங்கள சீனு எல்லாருமே முக்கியமான அந்த சீன்ல வரவங்க எல்லாருமே அந்த படத்துல கொடுத்துருக்காங்க. அதை விட புஷ்பா படத்துல கட்டையை கட்டுவாங்க. இந்த படத்துல என்ன பண்றாங்கன்னா, யானையினுடைய தந்தத்தை வெட்டி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு தந்தமும் 3 கோடியும். எப்படி ஒரு யானைக்கு 2 தந்தம் இருக்கும் அப்படின்னா, ஒரு யானை மேல 6 கோடி இருக்கும் அவனுடைய டார்கெட். இத எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத ஒரு போலீஸ் இன்னொரு கேங் தடுக்க வராங்க. அவங்க அதை டேக் ஓவர் பண்ணணும்னு அதுல இருந்து எப்படி இந்த படம் போகுது அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரு படம் தான் காட்டாளன். இவன் காட்டாளனா இவன் ஒரு பைத்தியக்காரன், ஒரு காட்டுவாசி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. காட்டு ஆளனா காட்டவே ஆளுறதுக்காக யானையினுடைய தந்தத்தை எடுத்து லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேங்க சேர்ந்தவன் தான் நம்மளுடைய ஹீரோ. அவனுக்கும் நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான நடக்குது, என்னடா ஃபைட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்துல எடுத்துட்டு போறாங்க. ஸ்கிரீன் பிளே உண்மையை சொல்றேன், ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்குது. நான் எதுக்கு இது புஷ்பா 2க்கும் இந்த படத்துக்கும் கனெக்ட் சொல்றேன்னா, அது அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி எடுத்திருக்கீங்களே. ஆனா அந்த சிம்பிளா அந்த கான்செப்டை மட்டும் மாத்திருக்கீங்க. கான்செப்ட் மீன்ஸ் அங்க கட்ட இந்த யானைகளுடைய தந்தம் அப்படி எடுத்தா எதுனா பார்க்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஆனா சொல்றேன், பிஜிஎம் சாங்ஸா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளே ஒர்க், அந்த டெக்னீஷியன்ஸ் எடுத்துட்டு வந்த நுணுக்கமா இருக்கட்டும், ஆக்டிங் ஸ்கில்லா இருக்கட்டும், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. ஆனா படத்துல கதைன்றது ஒண்ணுமே இல்லை. அதிகமா எதிர்பார்க்கப்பட்டு ஏமாற்றம் செய்யப்பட்ட படம் லிஸ்ட்ல இந்த சொல்லலாம். இந்த விஷயத்துல காட்டாளன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க பெரிய பட்ஜெட் இந்த படம் எல்லா வசூலையும் தூக்கி சாப்பிட போது. அதெல்லாம் எதுவுமே இல்லை. வசூல் அடிச்சு சம்பாதிச்சா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் அந்த படத்துக்கு நடிச்சவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய ஒரு சக்சஸ்ன்னு சொல்லலாம். கடவுள் கொடுத்ததுதான். நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க, நான் சொல்றதுதான் சொல்றாங்களா இல்ல அதையும் மீறி அவங்க ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல ட்ரிபிள் டி மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு 100 கோடி கலெக்ஷனு 100 நாள் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு சொல்றேன், படம் ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். யாரும் பார்த்து ஏமாற வேணாம். பாய்.